மண் பேசும் சரித்திரம். வணக்கம் நேர்களே. வரலாற்றுல ஃபீனிக்ஸ் பறவை என்று குறிப்பிடப்படும் ஒரு நாடு ஜப்பான். ஜப்பான் பல போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டெழுந்து வந்து இன்னைக்கு ஒரு வல்லரசு நாடா உருவெடுத்திருக்கு. அந்த ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். மங்கோலிய படையெடுப்பிலிருந்து ஜப்பானை காப்பாற்றிய கடல் புயல்கள். கட்டுப்பாடும் தேசப்பற்றும் நிறைந்த சமுராய் வீரர்கள். முதல் உலகப் போரால் வளர்ந்து இரண்டாம் உலகப் போரில் அழிந்த தீவுகளின் நாடு. ஒரு குட்டி தேசம் விழுந்து எழுந்த கதை. ஜப்பான் தீவுகளின் நாடு. இங்க 73% மலைகள் தான் இருக்கு. மீதமுள்ள இடங்கள்லையும் 15% இடத்துல தான் இயற்கையா விவசாயம் செய்யறதுக்கு ஏதுவா இருக்கு. இங்கிருந்து தான் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் விவசாயம் செய்து முன்னேறி இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஜப்பான் பல இயற்கை சீற்றங்களையும் பல போர்களையும் சந்திச்சிருக்கு. அதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒண்ணுன்னா 2011ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி நிகழ்ந்த சுனாமி. இந்த சுனாமியால ஃபுகுஷிமா அணுமின் நிலையம் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. அதே போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இதுல குறிப்பா $235 பில்லியன் மதிப்பிலான இழப்பை ஜப்பான் நாடு சந்திச்சிருக்கு. இது உலக வரலாற்றிலே மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட ரோபோ உற்பத்தியில முதலிடம், உருக்கு உற்பத்தியில 2ஆம் இடம், கார் உற்பத்தியில 3ஆம் இடம்னு பல சாதனைகளை தொடர்ந்து படைச்சுக்கிட்டே வருது ஜப்பான் நாடு. இயற்கை சீற்றங்கள், போர் பாதிப்புகள் இவற்றையெல்லாம் கடந்து ஜப்பான் நாடு மீண்டு வந்து எப்படி பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்து இப்ப பார்க்கலாம். ஜப்பான் உலக வல்லரசுகளில் ஒன்றாக திகழும் இந்த நாட்டின் பூகோள அமைப்பும் அது கடந்து வந்த பாதையும் ஆச்சரியப்படுத்துகின்றன. ஆசியா கண்டத்தில் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் இந்த நாடு 6852 தீவுகளை கொண்டது. 4 பெரிய தீவு உள்ளிட்ட 426 தீவுகள் மட்டுமே மனிதர்கள் வாழ தகுதியானவை. மற்ற தீவுகளில் மனித நடமாட்டம் இல்லை. ஜப்பானின் நிலப்பரப்பு 1,45,902 சதுர மைல்கள். இது இந்தியாவின் நிலப்பரப்பில் 1/9 பங்கு. ஒட்டுமொத்த ஜப்பானிய மக்கள் வாழவும் விவசாயம், தொழில் போன்றவற்றை நடத்தவும் கிடைக்கும் நிலப்பரப்பு நம் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் 80 விழுக்காடு மட்டுமே. போதாக்குறைக்கு அடிக்கடி நிகழும் இயற்கை சீற்றங்கள். உலகின் 10% எரிமலைகள் ஜப்பானில் தான் இருக்கின்றன. உலகத்தின் பூகம்ப தொழிற்சாலை என்றே ஜப்பானை அழைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி இந்த குட்டி நாடு எப்படி இவ்வளவு சாதித்தது? ஏற்றங்களும் சறுக்கல்களும் நிறைந்த பயணமாகவே ஜப்பானின் வேகம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ளை நிறத்தில் முழு சூரியனின் வடிவம் காணப்படும் தேசிய கொடி அமெத்தரசு என்கிற சூரிய கடவுளின் வழிவந்தவர்கள் என்பதை குறிப்பதாக சொல்கிறார்கள். ஜப்பானில் கிமு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. கிமு 300 முதல் கிபி 250 வரையிலான யோயோய் மன்னர்களின் ஆட்சி காலத்தில்தான் இந்த தீவுகளின் கூட்டம் அயல் நாடுகளுடனான உறவை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சீனாவுடனான உறவுதான் ஜப்பானின் ஆரம்பகட்ட வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது. சீனா அல்லது கொரியாவிலிருந்துதான் ஜப்பானியர்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற கருத்தும் நிலவுகிறது. சீனாவில் கிபி 57 எழுதப்பட்ட 24 சரித்திரங்கள் என்ற புத்தகத்தில் இரு நாடுகளின் உறவுகள் பேசப்பட்டிருக்கின்றன. கிபி 1 நூற்றாண்டிலிருந்து சீனாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு நாடாகவே ஜப்பான் இருந்திருக்கிறது என்பதற்கும் பல ஆதாரங்கள் கிடைக்கின்றன. கிபி 250 முதல் 538 வரையிலான
கோஃபு காலத்தில் இராணுவத்தால் ஆளப்பட்ட குறுநிலங்கள் தோன்றின. அப்போதுதான் பிறப்பு அடிப்படையிலான வர்ணாசிரம பேதங்களும் முளைத்தன. கிபி 538 துவங்கிய அசைக்கா காலத்திலிருந்து ஜப்பான் வேகமெடுத்தது. ஜப்பானிய மாணவர்கள் பலர் சீனாவிற்கு சென்று கல்வி கற்றார்கள். அதே நேரம் சீனா தன்னை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருவதை ஜப்பான் விரும்பவில்லை. ஜப்பான் சீனாவுக்கு கப்பம் கட்ட மறுத்தது. இதனால் கிபி 838 இரு நாடுகளின் உறவு முறிந்தது. இதன் பிறகு கிபி 1000ஆம் ஆண்டில் ஜப்பான் முழுக்க பெரும் பஞ்சம் நிலவியது. திருடர்களும் கொள்ளையர்களும் முளைத்தார்கள். சீனா மற்றும் கொரியர்களின் வணிக கப்பல்கள் கடல் கொள்ளையர்களால் சூறையாடப்பட்டன. அடுத்தடுத்த காலகட்டங்களில் மங்கோலிய படையெடுப்பு போன்றவற்றால் ஜப்பான் திணறியது. இந்த சூழ்நிலையில்தான் அந்த மாவீரர்கள் களத்தில் குதித்தார்கள். அவர்கள் சமுராய்கள். ஜப்பான் நாட்டை லேண்ட் ஆஃப் தி ரைசிங் சன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சூரியன் உதிக்கும் நாடு அல்லது சூரிய நாடுன்னு குறிப்பிடுறாங்க. அதனால தான் நிஹான், நிப்பான் போன்ற பெயர்கள் குறிப்பிடப்படுது. ஜப்பான் அப்படிங்கிற பேரு ஆங்கிலேயர்களால் வழக்கத்துக்கு வந்திருக்கு. பொதுவாகவே ஜப்பான் நாட்டு மக்கள் ரொம்ப ரொம்ப ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாடோடையும் தான் இருப்பாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க சாமுராய்கள். போர்க்களங்களில் சாமுராய்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நேர்மையாக தான் செயல்படுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படியே எதிர்மறையானவங்க நிஞ்சாக்கள். நிஞ்சாக்கள் மறைந்திருந்து தாக்கக்கூடியவங்க. இதனால குறுக்கு வழியில எதிரிகளை தாக்கணும்னு நினைக்கக்கூடிய சில ஜப்பானிய பிரபுக்கள் நிஞ்சாக்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சில வரலாறு குறிப்புகள் சொல்லுது. நிஞ்சாக்களும் சாமுராய்களும் ஜப்பானிய வரலாற்றில் இடம் பிடித்தாலும் சாமுராய்களை பத்தி தான் ஜப்பானிய வரலாறு அதிகமா சொல்லுது. அப்படிப்பட்ட சாமுராய்களை பத்தி இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மங்கோலிய படையெடுப்பிலிருந்து ஜப்பானை காப்பாற்றிய கடல் புயல்கள். கட்டுப்பாடும் தேசப்பற்றும் நிறைந்த சமுராய் வீரர்கள். முதல் உலகப் போரால் வளர்ந்து இரண்டாம் உலகப் போரில் அழிந்த தீவுகளின் நாடு. ஒரு குட்டி தேசம் விழுந்து எழுந்த கதை. ஜப்பான் சீனா நாட்டின் உறவின் வழியாக தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப காலகட்டத்தில் முன்னேறி வராங்க. ஒரு கட்டத்தில் 18,000 நூல்கள் சீன நாட்டில இருந்து ஜப்பான் நாட்டுக்கு கொண்டு வரப்படுது. இதன் வழியாக தான் அறிவியல் சார்ந்த விஷயங்களை அவங்க கத்துக்கிறாங்க. அதே போல ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் சீன நாட்டுக்கு கல்வி கற்பதற்காக போறாங்க. ஜப்பான் நாட்டு மக்கள் ஷின்டோ மற்றும் புத்த மதம் இதை தான் வழிபட்டு வராங்க. இதுக்கு இடையில வந்த ஐரோப்பியர்கள் கிறிஸ்துவ மதத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. இருந்தாலும் அந்த மதம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சாமுராய்கள் படிப்பறிவு இல்லாதவங்கன்னோ வர்ணாசிரம முறையிலையும் பிரிக்கப்பட்டாங்கன்னோ வரலாற்றுல சொல்லப்படுது. ஆனா சாமுராய்களுக்குன்னு தனி வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சாமுராய் ஜப்பானில் கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு வரை இருந்த வீர இனமாக சொல்லப்படுகிறது. மன்னருக்கும் பிரபுக்களுக்கும் படை வீரர்களாக செயல்பட்ட சாமுராய்கள் புஷிடோ என்று அறியப்படும் தங்களுக்கான சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். போரில் தோற்று போய்விட்டால் தங்களது வாளால் வயிற்றில் வெட்டி கொண்டு உயிரிழக்கும் வழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. பெண்கள் வாயில் வாளை செருகி இறப்பார்களாம். எதிரிகளிடம் சரணடைவதை இழுக்கு என்று கருதும் இந்த செயலை ஹராகிரி அல்லது செப்புக்கு என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும் வீரர்களான சாமுராய்கள் ஜப்பானின் ஆட்சி அதிகாரத்தையும் பல நேரங்களில் கைப்பற்றியிருக்கிறார்கள். கிபி 794 முதல் 1185 வரையிலான ஹேயான் காலம், கிபி 1192 முதல் 1333 வரையிலான கமாகுரா காலம், கிபி 1333 முதல் 1577 வரையிலான முரோமுச்சி காலம் போன்றவற்றில் சாமுராய்களின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது.
போரில் ஈடுபடாத காலங்களில் இவர்கள் வேளாண் தொழிலிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாமுராய்கள் இடையேயும் பல உட்பிரிவுகள் மற்றும் மோதல்கள் இருந்து வந்திருக்கின்றன. இவர்கள் அணியும் ஆடை மற்றும் ஆயுதங்கள் போன்றவை தனித்து பேசப்படுகின்றன. கட்டானா என்றழைக்கப்படும் வாளிற்கு கட்டுப்பட்டவர்கள் சாமுராய்கள் என்கிற தகவலும் கிடைக்கிறது. உள்நாட்டு பிரச்சனைகளை ஒடுக்குவதிலும் அயல் நாடுகளுடனான போரிலும் சாமுராய்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மங்கோலிய படையெடுப்பு ஜப்பான் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது. மங்கோலிய பேரரசர் செங்கிஸ்கானின் பேரன் குப்லாய் கான் சீனாவை வென்ற பிறகு ஜப்பானையும் அடிபணியும்படி தூதர்களை அனுப்பினார். ஜப்பான் மறுக்கவே கிபி 1274 1281 ஆகிய 2 காலகட்டங்களில் மங்கோலிய படைகள் ஜப்பானை நோக்கி சீறின. சாமுராய்களும் எதிர்வினையாற்றினார்கள். மங்கோலிய படைகள் பின்வாங்கின. இதற்கு முக்கியமான காரணம் 2 முறையும் கடலில் ஏற்பட்ட புயல் என்பதுதான் ஆச்சரியம். ஜப்பானை கடல் காப்பாற்றியதாகத்தான் கருதப்படுகிறது. கிபி 1401 சீனா ஜப்பான் உறவு பழையபடி துளிர்த்தது. கிபி 1530 ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட அதிகமான வெள்ளிகள் சீனாவுக்கும் சீனாவின் தயாரிப்புகள் ஜப்பானுக்கும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. கிபி 1543 வழி தவறி ஜப்பானுக்கு வந்த போர்ச்சுகீசிய கப்பல் புதிய மாற்றத்தை ஜப்பானுக்குள் ஏற்படுத்தியது. துப்பாக்கி, பீரங்கி போன்ற ஆயுதங்கள் அவர்கள் மூலம்தான் அறிமுகமாகின. இதன் பிறகு மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஜப்பானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடவும் கிறிஸ்தவ மதம் ஜப்பானுக்குள் ஊடுருவவும் இதுவே வழிவகுத்தது என்றும் சொல்லப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளுடனான வியாபாரத்தால் ஜப்பான் வேகமாக வளர்ந்தது. கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை உயர்ந்ததால் புதிய தொழில்கள் உள்நாட்டில் உதயமாயின. அத்தோடு காடு மலை பகுதிகளில் விவசாயம் செய்வது, கூட்டுறவு பண்ணைகள் போன்ற முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. 1842 ஆண்டு அமெரிக்காவுடனும் வணிக உறவை ஏற்படுத்தி கொண்டது ஜப்பான். இது ஜப்பானின் விருப்பமல்ல, அமெரிக்காவின் நிர்பந்தம் என்பதாகத்தான் வரலாறு சொல்கிறது. அடுத்தடுத்து ரஷ்யா, பிரிட்டன் போன்ற நாடுகளும் வணிக உறவில் இணைந்தன. ஒழுக்கமான சமூக அமைப்பை கொண்ட ஜப்பானுக்குள் மற்ற நாடுகளின் ஊடுருவல்கள் மிகப்பெரிய சீர்கேட்டை ஏற்படுத்தியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில்தான் 20ஆம் நூற்றாண்டில் நடந்த 2 மகா யுத்தங்கள் ஜப்பானை மேலும் கீழுமாக பந்தாடின. சாமுராய் காலத்திலிருந்தே ஜப்பானியர்கள் ராணுவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க. கட்டாய ராணுவ சேவை போன்ற திட்டங்கள் மூலமா அவங்களுடைய ராணுவத்தை அவங்க பலப்படுத்தியும் இருந்தாங்க. ஆரம்பத்துல சீனாவுக்கு கப்பம் கட்டி வந்த ஜப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள நேரடியா எதிர்த்து போரிடுறாங்க. அந்த போர்ல வெற்றியும் அடையறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஜப்பான் 2 முக்கியமான போர்களை சந்திக்குது. அது ஜப்பான் நாட்டுக்கு மட்டுமல்ல, உலக வரலாற்றிலே 2 முக்கியமான போர்கள். அது என்னென்ன போர்கள், அந்த போர்களின் விளைவுகள் என்னென்ன அப்படிங்கறத இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மங்கோலிய படையெடுப்பிலிருந்து ஜப்பானை காப்பாற்றிய கடல் புயல்கள். கட்டுப்பாடும் தேசப்பற்றும் நிறைந்த சமுராய் வீரர்கள். முதல் உலகப் போரால் வளர்ந்து 2ஆம் உலகப் போரில் அழிந்த தீவுகளின் நாடு. ஒரு குட்டி தேசம் விழுந்து எழுந்த கதை. பொதுவா
ஜப்பானியர்கள் அரசர்களை கடவுளுக்கு நிகரா பாவிக்கக்கூடியவர்கள். அதே போல அரசர்களும் மக்களுக்கேற்ற பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் அவங்க ஜப்பானை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. குறிப்பா தரமான சாலைகள், தொடர்வண்டி பாதைகள், தொழிற்சாலைகள், தொழில்நுட்பங்கள்னு பல நல்ல திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசரும் இருக்கிறாரு. அவர் 20ஆம் நூற்றாண்டுடைய துவக்கம் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. அந்த அரசர் யார், அவருக்கு பிறகு என்னென்ன விளைவுகள் நடந்தது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். ஜப்பானிய வரலாற்றின் பொற்காலம் என்று மெய்ஜி ஆட்சி காலத்தை சொல்லலாம். கிபி 1867ஆம் ஆண்டு தனது 15வது வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முஷிஹிடோ என்கிற மெய்ஜி மொத்தம் 45 ஆண்டுகள் ஜப்பானை ஆண்டார். மக்களாட்சிக்கு வழிவகுத்த அரசியல் சாசனம் ஆண் பெண் இருபாலருக்கும் கட்டாய தொடக்க கல்வி, பிறப்பின் அடிப்படையிலான தொழில்களை மாற்றியது, அபார தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை மெய்ஜி கொண்டு வந்தார். இதற்கு பிறகு மெய்ஜியின் மகன் டைஷோவின் ஆட்சி காலத்தில்தான் முதல் உலகப் போர் வெடித்தது. 1914ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை நடந்த இந்த போரில் ஜப்பான் உடனடியாக களத்தில் குதிக்கவில்லை. பிரிட்டனின் அழைப்பை ஏற்று தாமதமாகத்தான் போரில் ஈடுபட்டது. இதற்கு காரணம் 1902ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். ஒரு நாடு போரில் ஈடுபட்டால் அதற்கு உதவியாக மற்றொரு நாடு வர வேண்டும். ஏற்கனவே 1894இல் சீனாவோடும் 1904இல் ரஷ்யாவோடும் போரிட்டு வெற்றி பெற்றிருந்த ஜப்பான் முதல் உலகப் போரிலும் தன்னை நிரூபித்தது. ஆம், ஜப்பானோடு மோதிய ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டது. 1,04,000 பேரை பழிவாங்கிய இந்த மகா யுத்தத்தில் ஜப்பானை சேர்ந்த 250 பேர் மட்டுமே இறந்திருந்தார்கள். ஜப்பானுக்கு இழப்பு குறைவு, ஆனால் பலன் அதிகம். போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு குறைந்த விலையில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்து கொடுத்தது ஜப்பான். இதனால் வருமானம் அதிகரித்தது. உலக வல்லரசாக ஜப்பான் உருவான காலகட்டம் இது. ஆனால் 1923ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கம் டோக்கியோ, யோகோஹாமா ஆகிய முக்கிய நகரங்களை சூறையாடியது. இதில் சுமார் 1,00,000 பேர் உயிரிழந்தார்கள். கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் பறிபோயின. இதற்கடுத்து 1929 முதல் கிரேட் டிப்ரெஷன் என்கிற உலக பொருளாதார வீழ்ச்சி உருவானது. இவையெல்லாம் ஜப்பானை சுருட்டி போட்டன. அதே நேரம் 1931இல் சீனா மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றது ஜப்பான். ஆயிரத்து 1934இல் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார். இதன் பிறகுதான் ஜப்பான் பூலோக கட்டத்தில் விதி தீவிரமாக விளையாடியது. ஆம், 2ஆம் உலகப் போர் வெடித்தது. முதல் உலகப் போரில் எதிரியாக இருந்த ஜெர்மனியை 2ஆம் உலகப் போரில் உற்ற தோழனாக ஏற்றது ஜப்பான். இந்த மகா யுத்தத்தில் 10 கோடி ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். முதல் முறையாக அணுகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. அமெரிக்காவை வீழ்த்த துடித்த ஜப்பானை அமெரிக்காவின் 2 அணுகுண்டுகள் சின்னா பின்னமாக்கின. 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி லிட்டில் பாய் என்கிற அணுகுண்டு ஹிரோஷிமா மீது விழுந்து வெடித்தது. உலக வரலாற்றில் முதல் அணுகுண்டு வெடிப்பு இதுதான். 90,000 கட்டிடங்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்தன. சுமார் 70,000 பேர் உடனடியாக இறந்து போனார்கள். கதிர்வீச்சின் தாக்கத்தால் பல நோய்களுக்கு ஆளாகி
அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 70,000 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. 6 ஆகஸ்ட் 1945 வந்து ஹிரோஷிமா மக்களுக்கு அது மட்டும் ஒரு சாதாரண நாளாகத்தான் ஆரம்பிச்சது. ஒரு காலை 7:25 மணி பக்கமா ஹிரோஷிமா வானத்துல B-29 அமெரிக்க போர் விமானங்கள் அந்த நகரத்தின் மீது வட்டமெடுத்து கொண்டிருந்தது. அப்போ அந்த நகரத்தினுடைய ரேடியோ ஸ்டேஷன்ல அறிவிப்புகள் வந்தது. மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போர் விமானங்கள் வட்டம் அடித்து எதுவுமே செய்யாம போயிடுச்சு. அந்த ஹிரோஷிமா நகரை விட்டு தள்ளி போயிடுச்சு. அதனால மக்கள் இந்த ரேடியோவில் வந்த அறிவிப்புகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அதை புறக்கணிச்சுட்டு ஒரு சர்வசாதாரண நாளாகத்தான் இருந்தது. காலை 8:09 மறுபடியும் இந்த போர் விமானங்கள், அமெரிக்கா போர் விமானங்கள் மறுபடியும் ஹிரோஷிமா நகரத்தின் மேல் வந்து இந்த எனலோகி என்ற விமானம் வந்து ஹிரோஷிமாவின் மீது லிட்டில் பாய் அப்படின்ற அணுகுண்டை பிரயோகப்படுத்திடுச்சு. இந்த லிட்டில் பாய் அப்படின்ற அணுகுண்டு அந்த நகரத்தின் மீது விழுந்த உடனே அந்த நகரத்தினுடைய வெப்பம் மிக அதிக அளவுக்கு, கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிலிருந்து வெப்பம் வெளியே வந்ததாகவும், அந்த நகரத்தை சுற்றி ஒரு 3 மைல் தூரத்திற்கு எஃபெக்ட் இருந்ததாகவும், கிட்டத்தட்ட 10 மைல் தள்ளியும் கூட ஜன்னல்கள் இருந்த கண்ணாடிகள் எல்லாம் உடைந்து நொறுங்கியதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த அணுகுண்டு போடப்பட்டது வந்து வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது, ஜப்பானியர்களுக்கு கூட தெரியாது. ஒரு 16 மணி நேரம் கழித்து அமெரிக்க ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமன் வாஷிங்டன்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 16 மணி நேரத்துக்கு முன்பு அமெரிக்க போர் விமானங்கள் ஹிரோஷிமா என்ற நகரத்தின் மீது ஒரு அணு ஆயுதத்தை நாங்கள் பிரயோகம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜப்பானுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு. உடனடியாக ஜப்பான் வந்து எங்களிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். இந்த அறிக்கைக்கு பின்னாடி தான் உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி அமெரிக்கா ஒரு புதிய ஆயுதம், அதாவது அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்தி இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 3 நாட்களுக்கு பிறகு ஃபேட்மேன் என்கிற 2வது அணுகுண்டு நாகசாகியில் விழுந்தது. இதில் 40,000 பேர் உடனடியாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் அடுத்த சில ஆண்டுகளிலும் இறந்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 9, 1945 அமெரிக்கா தன்னுடைய மேன்ஹாட்டன் திட்டத்தின் இருந்து வந்த 2வது அணுகுண்டை பிரயோகப்படுத்த முடிவு பண்ணாங்க. அந்த அணுகுண்டு பெயர் தான் தி ஃபேட் மேன் அல்லது தி ஃபேட் கை அப்படின்னு சொல்லப்படுது. கொக்ரோ அப்படின்ற ஒரு நகரத்தை தான் குறிவைத்து தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த அணுகுண்டை வந்து பாக்ஸ்கேர் அப்படின்ற ஒரு B-29 போர் விமானம் தான் தூக்கிக்கிட்டு போகுது. ஆனா இந்த போர் விமானத்துல திடீரென்று சில கோளாறுகள் ஏற்படுது. சரியா வந்து அந்த போர் விமானத்துக்கு தேவையான ஃபியூவல் பம்ப் பண்ண முடியல. அதனால ஃபியூவல் கம்மியா இருக்கிறதுனால இந்த போர் விமானம் கொக்குரோ அந்த நகரத்தை போய் சேர முடியாத காரணத்தினால அதுக்கு முன்னாடி இருக்கிற நகரமான நாகசாகியின் மீது போடப்படுது. இந்த அணுகுண்டு வீசப்பட்டதுனால அந்த மக்களுக்கு நிறைய நோய்வாய்ப்பட்டு பிற்காலத்தில் இறந்து போனாங்க. கொஞ்சம் மக்கள் மட்டுமே இந்த அணுகுண்டு தாக்கத்தை தாங்கிக்கிட்டு உயிரோடு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹிபகுஷா அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பான் மொழியில ஹிபகுஷா அப்படின்னா பர்சன் அஃபெக்டட் பை அ பாம் அப்படின்னு அந்த ஹிபகுஷா அப்படின்னு சொல்லப்படுது. ஆகஸ்ட் 15, 1945 ஜப்பான் அமெரிக்காவிடம் சரணடைந்தது. அமெரிக்காவின் பல கட்டுப்பாடுகளுக்கு ஜப்பான் பணிந்தது. இனி ஜப்பான் அவ்வளவுதான் என்று உலகமே நினைத்தது. ஆனால் தான் சரணடைந்த அமெரிக்காவின் உதவியாலேயே 1961 ஆண்டில் மீண்டும் பழைய நிலையை எட்டியது ஜப்பான். இதற்குள்
1952 ஆண்டிலேயே அமெரிக்கா ஜப்பானை விட்டு வெளியேறியது. 1960 முதல் 1990 ஆண்டிற்கு இடைப்பட்ட 30 ஆண்டுகளில் ஜப்பான் பொருளாதார வளர்ச்சியில் சிகரம் தொட்டது. ஆம், ஜப்பான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. ஆயிரத்தி 1945 இருந்து 1952 வரைக்கும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு ஜப்பான். அந்த காலகட்டத்தில் மட்டும் 1900 கோடி டாலரை அமெரிக்கா ஜப்பானுக்கு கொடுத்திருக்கு. அது இன்றைய மதிப்புல 95,000 கோடி டாலர். அது மட்டும் இல்லாம தனக்கு வரக்கூடிய ராணுவ தளவாட ஆர்டர்கள்ல 7% அமெரிக்கா ஜப்பானுக்கு கொடுத்திருக்கு. கார்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்றவைக்கான சந்தையும் அமெரிக்கா ஜப்பானுக்காக திறந்து விட்டிருக்கு. அதே போல 1960 ஆண்டுல போடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தமும் மிக முக்கியமானது. இதனால ராணுவ செலவுகளுக்கு அதிக பணத்தை போடாம ஆக்கப்பூர்வமான பல விஷயங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு ஜப்பானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சுது. அதே காரணத்தினால ஜப்பான் வேகமா முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்துச்சு. இப்படி ஜப்பானுக்கு உதவியதுல அமெரிக்காவுக்கு வேற உள்நோக்கம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் முன்னேறியதுக்கு மிக முக்கியமாக இருந்தது அமெரிக்கா அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இதே போல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.